ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஃபேஸ்புக் பிக்சலை பத்தி கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு பார்த்தோம்னா உங்க பிசினஸ்க்காக நீங்க மெட்டா ஆட்ஸ் ரன் பண்றீங்க, அதுவும் லேண்டிங் பேஜ் பேஸ் பண்ணியோ இல்லை இ காமர்ஸ் ஓரியன்ட் பேஸ் பண்ணியோ நீங்க ஆட்ஸ் ரன் பண்ணா கண்டிப்பா நீங்க பிக்சல் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இன்னைக்கு வீடியோல இந்த பிக்சல் எப்படி இன்ஸ்டால் பண்றது, இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, இது எப்படி கரெக்டா இன்ஸ்டால் பண்ணணும், அதை பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்ட் வீடியோஸ் அதிகமாக கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ண பார்த்தா உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதுதான் நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். உங்க பிசினஸ்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கன்சல்டிங்கோ இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சப்போர்ட்டோ தேவைப்பட்டா என்ன நீங்க டைரக்டா 1-to-1 புக் பண்ண முடியும். 1-to-1 லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சல் ஏன் இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலா ஆண்ட்ராய்டு அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் பிக்சல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு இ காமர்ஸ் ஓரியன்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்ல லேண்டிங் பேஜ் வச்சு ஏதாச்சும் நீங்க ஆட்ஸ் ரன் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, பிக்சல் கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணும். பிகாஸ் நீங்க என்ன ஆக்டிவிட்டி பண்ணாலும் அது பிக்சல் மூலமா மெட்டாக்கு அப்டேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஆட்ஸ் ரன் பண்றீங்க, அந்த ஆட்ஸ் எத்தனை கிளிக்ஸ் வந்திருக்கு, எத்தனை பேர் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க, இது எல்லாமே என்ன பண்ணும்னா பிக்சல் மெட்டாக்கு அப்டேட் பண்ணும். இது மூலமா உங்களால கரெக்டான டார்கெட் ஆட்ஸை ரீச் அவுட் பண்ண முடியும். ஸோ பிக்சல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சுச்சுவேஷன் நீங்க உங்க பிசினஸ்க்காக பிக்சல் இன்ஸ்டால் பண்ணா கண்டிப்பா உங்க பிசினஸ் கண்டிப்பா லாஸ் சந்திக்கும். பிகாஸ் உங்க டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு மெட்டாக்கு தெரியாம எல்லாருமே டார்கெட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க இ காமர்ஸ் ஓரியன்ட் பிசினஸோ இல்ல நீங்க லேண்டிங் பேஜ் ஏதாச்சும் ஆட் ரன் பண்ணிட்டு தான் கண்டிப்பா நீங்க பிக்சல் இன்ஸ்டால் பண்ணுங்க. இதான் ஃபர்ஸ்ட் திங். நெக்ஸ்ட் பிக்சல் எப்படி நான் கனெக்ட் பண்றது, இந்த டவுட் நிறைய பேர் வந்திருக்கும். பிகாஸ் என்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸே என்னோட பிக்சல் ஒர்க் ஆக மாட்டேது, அதை எப்படி நான் செக் பண்றது, என்னோட பிக்சல் கரெக்டா எனக்கு கரெக்டான வேல்யூ ஷோ பண்ண மாட்டேங்குது, எத்தனை பேர் கன்வர்ஷன் எனக்கு தெரியல, இதுதான் நிறைய பேர் என்கிட்ட என்கொயரி டெய்லி கேட்டுட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் பிக்சல் கரெக்டா எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ உங்களோட நீங்க எந்த ஒரு ஆட்ஸ் மேனேஜர் அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் சரி, அதுல நீங்க சைட்ல ஈவென்ட் மேனேஜர் ஒரு இதுக்கு கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் உள்ள வந்தா இப்படிதான் உங்களுக்கு டேஷ்போர்ட் இருக்கும். இந்த டேஷ்போர்ட்ல கனெக்ட் டேட்டா ஒரு ஆப்ஷன் பாருங்க, மேலே இருக்க பாருங்க, சைட்ல ஓப்பன் பண்ணும், ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும், இதுதான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஜஸ்ட் இந்த கனெக்ட் டேட்டா கிளிக் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு 5 ஆப்ஷன் காட்டும்: வெப், ஆப், ஆஃப்லைன், சிஆர்எம் அண்ட் மெசேஜிங். இதுல எங்க நீங்க யூஸ் பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஓனா மொபைல் ஆப் இருக்குன்னா நான் மொபைல் ஆப்போட கனெக்ட் பண்ணலாம். இல்ல என்கிட்ட வெப்சைட் இருக்கு, வெப்சைட்ல கனெக்ட் பண்ண இதுவே நீங்க ஒரு இ காமர்ஸ் ஓரியன்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், அதுல பார்த்தா உங்களுக்கு செக் அவுட் பேஜுக்கு ஒரு பிக்சல் இன்ஸ்டால் பண்ணும், அப்புறம் ஆட் டு கார்ட் பேஜுக்கு, அப்புறம் பர்ச்சேஸ் பேஜுக்கு, தேங்க்யூ பேஜுக்கு சொல்லிட்டு இந்த மாதிரி மல்டிபிள் பிக்சல் இன்ஸ்டால் பண்ணும். ஸோ இதெல்லாம் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க எங்க எதை இன்ஸ்டால் பண்ணணும்னு தெரியாம. ஸோ நீங்க கரெக்டா இப்படி இன்ஸ்டால் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம லேண்டிங் பேஜ் வச்சுப்போம். ஸோ லேண்டிங் பேஜ் தான் இன்ஸ்டால் பண்ணோம், அது வெப் பேஸ்ட் தான். ஸோ நான் என்ன பண்றேன், வெப்ல ஒரு லிங்க் கிளிக் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், வெப்பை கிளிக் பண்ணி ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் ஆப்ஷன் காட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா இது டேட் நேம் கேட்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏபிஐக்காக யூஸ் பண்ண போறீங்களா, சர்வர் பெஸ்ட் இப்போதைக்கு யூஸ் பண்ணாதீங்க. எப்பயும் மேனுவலா ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா சர்வர் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா இருக்கும், அதுக்கு நீங்க ஸ்டோரேஜ் லொகேஷன் மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு அதை யூஸ் பண்ணாம ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, நீங்க நேம் மட்டும் கொடுங்க. இப்போதைக்கு நான் என்ன பண்றேன், இந்த நேமுக்கு ஜஸ்ட் டாக்டர் கொடுக்குறேன். ஸோ சும்மா இது பிக்சல் நேம் டாக்டர் கொடுக்குறேன், ஜஸ்ட் கிரியேட் கொடுக்குறேன். கிரியேட் கொடுத்த உடனே பண்ண எனக்கான பிக்சல் கிரியேட் பண்ணும். இங்க பிக்சல்ன்றது ஒரு பீஸ் ஆஃப் கோடு தாங்க. அந்த கோடை கரெக்டா உங்களோட வெப்சைட்ல இன்ஸ்டால் பண்ணும். அதுதான் அதை மேனுவலா பண்ணா கரெக்டா இருக்கும்னு நான் என்னோட சஜஷன் அதுதான். பிளஸ் பாத்தீங்கன்னா இந்த கோடு யூஸ் பண்ணது சில ஸ்ட்ராட்டஜி மட்டும் இருக்கு, அது எப்படி இன்ஸ்டால் பண்ண உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். இதுல ஜஸ்ட் பாத்தீங்கன்னா அதோட நம்பர் மட்டும் தெரிஞ்சா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களால ஈஸியா உங்க பிக்சலை உங்களோட வெப்சைட் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலா 2 ஆப்ஷன் காட்டுது. ஒன்னு பார்த்தா ரெக்கமெண்டேஷன்ல கன்வர்ஷன் ஏபிஐ இன்ஸ்டால் பண்ண சொல்ல ரெக்கமெண்டட் இல்ல, பட் நான் எப்பயும் சஜஸ்ட் பண்றது மேனுவல் தான். ஸோ மேனுவல் சஜஸ்ட் பண்ணி ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா கன்வர்ஷன் ஏபிஐ அண்ட் மெட்டா பிக்சல் இருக்கு. நமக்கு கன்வர்ஷன் ஏபிஐ இப்போதைக்கு யூஸ் பண்ணாதீங்க. என்ன பொறுத்தவரைக்கும் மெட்டா பிக்சல் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. மெட்டா பிக்சல் கிளிக் பண்ணி ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான பிக்சல் ஃபர்ஸ்ட் ரெடி ஆயிடும். ஸோ இங்க பிக்சல் ஒரு ஆல்ரெடி சொன்ன ஒரு பீஸ் ஆஃப் கோடு தான். இந்த கோடு நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணலாம், காப்பி பண்ணுங்க. இந்த கோடு காப்பி பண்ணிட்டு இதை நீங்க என்டர் பண்ணுங்க. இதை கிளிக் பண்றேன், என்னோட நோட் பேட்ல நான் பேஸ்ட் பண்றேன். இதை உங்களுக்கு வியூ பண்ணி காட்டுறேன் ஆக்சுவலி. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா என்னோட மெட்டா பிக்சல் கோடு இதுதான். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது மெட்டா பிக்சல்ல பேஜ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை எத்தனை பேர் என்னோட பேஜுக்கு வந்திருக்காங்க அதுதான் இதுதான் கவுண்டா எடுக்கும். அப்ப என்னோட மெட்டா பிக்சல் கோடு எதுன்னு கேட்டீங்கன்னா இதுதான் என்னோட மெட்டா பிக்சல் கோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளியரா புரிஞ்சிருக்கும். நாங்க கொடுத்த மேனுவல் செட்டப்ல எனக்கு ஒரு கோடு கொடுக்குறாங்க, அந்த கோடை நான் காப்பி பண்ணிட்டு என்ன பண்றேன், தனியா நோட் பேட்ல பேஸ்ட் பண்றேன். இதுல எனக்கு 2 விஷயம் கிடைக்கும். ஒன்னு பாத்தீங்கன்னா என்னோட மெட்டா பிக்சல் கோடு கிடைக்கும், அதாவது ஐடின்னு சொல்லுவாங்க. மெட்டா பிக்சல் ஐடி கிடைக்கும். பிளஸ் இது எதை ட்ராக் பண்ணுது, பேஜ் ட்ராக் பண்ணுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த மெட்டா பிக்சல் கோடு மட்டும் காப்பி பண்ணீங்க. ஸோ இப்போ பார்த்தா நம்ம வெப்சைட் டெவலப்பர் கொடுத்து இந்த கோடை எல்லா பேஜ்லயும் பேஸ்ட் பண்ணுங்க.
அப்படி சொன்னா போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்க பேஜுக்கு எந்தெந்த பேஜுக்கு எத்தனை பேர் வராங்கன்னு சொல்லி ஈஸியா மெட்டா கவுண்ட் எடுக்கும். ஸோ இப்போ வந்து எனக்கு இது ஓரளவு புரிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணோம், என்னோட ஆட் டு கார்ட் பேஜை நான் வந்து தனியாக பிக்சல் இன்ஸ்டால் பண்ணோம், என்னோட பர்ச்சேஸ் பேஜ் தனியாக இன்ஸ்டால் பண்ணோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் இந்த பிக்சல் கோடை காப்பி பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, இதான் என்னோட பிக்சல் கோடு. இந்த பிக்சல் கோடுக்கு ஃபர்ஸ்ட் நான் ChatGPT போயிடுறேன். ஸோ ChatGPT போயிட்டு நான் என்ன பண்றேன், ஐ நீட் ஃபார் பிக்சல், இப்போ என்ன கொடுத்துருக்கேன் பாருங்க ஆக்சுவலா. ஸோ ஐ நீட் மெட்டா பிக்சல் டெம்ப்ளேட் ஃபார் பேஜ் வியூ கொடுக்குறேன். இப்போ நமக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாவே கொடுத்துச்சு. அடிஷனல் என்ன பண்றேன், என்னோட ஐடி மட்டும் கொடுத்து ஜஸ்ட் எனக்கு மெட்டா டெம்ப்ளேட் கொடுங்கன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ என்ன பண்றேன், ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணோம், எனக்கான ஒரு பேஜ் வியூ டெம்ப்ளேட் ரெடி பண்ணி கொடுத்துரும். பிகாஸ் என்னோட ஐடி ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன். இதை வச்சு பாருங்க மெட்டா பிக்சல் கோட் ரெடி பண்ண. இந்த கோடு நம்ம அது கொடுத்த கூட ஈஸியா பார்க்கலாம். இதை பாருங்க. ஸோ இருக்கா, இதான் மெட்டா பிக்சல் கோடு. இந்த கோடை எடுத்துட்டு போயிட்டு நீங்க உங்களோட வெப்சைட் லேண்டிங் பேஜ்ல பேஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி நமக்கு மெட்டா டைரக்டா கொடுத்த பார்த்தா இந்த கோடை நீங்க பேஸ்ட் பண்ணலாம். இதுல இருந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆட் டு கார்ட் ரெடி பண்ணணும், பர்ச்சேஸ் ரெடி பண்ணணும். இங்க இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இங்கே கொடுத்துருக்கு பாருங்க, கிரியேட் பர்ச்சேஸ் ஈவென்ட் கொடுக்குறேன். ஸோ இங்கே நமக்கு எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ கிளிக் பண்ணிட்டு பர்ச்சேஸ் ஈவென்ட் கேட்குறேன். ஸோ என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு செகண்ட் கோட் ரெடி பண்ணி கொடுக்கும். ஸோ செகண்ட் கோட்னா பர்ச்சேஸ் ஈவெண்ட்டுக்காக நம்ம ஆல்ரெடி பேஜுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பர்ச்சேஸ் ஈவெண்ட்டுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்க பாருங்க, என்னோட பர்ச்சேஸ் வேல்யூ 1000 rupees. இதை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் காப்பி பண்றது என்னோட நோட் பேட்ல அகைன் நான் பேஸ்ட் பண்றேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்ச்சேஸ் ஈவெண்ட் கோட். ஸோ இது எங்க இன்ஸ்டால் பண்ணணும் பாத்தீங்கன்னா, என்னோட தேங்க்யூ பேஜ் தான் இன்ஸ்டால் பண்ணணும். உங்களுக்கு ஓரளவு கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இது பாருங்க, காப்பி பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், என்னோட நோட் பேட்ல பேஸ்ட் பண்றேன். ஸோ இது வந்து என்னோட மெட்டா பர்ச்சேஸ் ஈவெண்ட் நடந்ததுக்கு அப்புறம் பேஸ்ட் பண்ற கோடு. இதை வந்து எங்க நான் பேஸ்ட் பண்ணோம், ஆஃப்டர் என்னோட பர்ச்சேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் பேஸ்ட் பண்ணணும். இங்க வந்து என்னோட வேல்யூ, நான் ப்ராடக்டோட வேல்யூனா இங்க வந்து கரெக்டா வந்து என்ன பண்ணணும், மாத்திக்கணும். என்னோட ப்ராடக்டோட வேல்யூ 99 rupees-ஓ 100 rupees-ஓ 200 rupees அதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போதைக்கு மெட்டா நமக்கு என்ன கொடுத்துருக்கு, 1000 rupees கொடுத்துருக்கு. ஸோ என்ன பண்ண ஈஸியா அப்டேட் பண்ணலாம். இங்க வந்து நீங்க கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க உங்களுக்கு எந்த மாதிரி கோடு வேணும்னு சொல்லிட்டு. இங்க பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் தனியா கொடுத்துருக்கோம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா வியூ, இங்க நீங்க என்ன கொடுக்கலாம், ஒரு ஆட் டு கார்ட் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, ஆட் டு கார்ட். ஸோ இப்போ நமக்கு ஆட் டு கார்ட் ஒன்று வேணும், அப்புறம் செக் அவுட் ஒன்று வேணும். ஸோ இந்த மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன பண்ணும், அதுவே டெம்ப்ளேட் கோட் ரெடி. வெறும் நம்ம ஐடி மட்டும் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், எனக்கான அந்த கோட் ரெடி பண்ணி கொடுத்துரும். ஸோ நீங்க என்ன பண்ணலாம், ஜஸ்ட் நீங்க அந்த கோடை காப்பி பண்ணி உங்க டெவலப்பர் கொடுத்தா போதும். இல்ல நீங்களே பண்ணிட்டீங்கன்னா அதை கரெக்டான இடத்துல பிளேஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் கோட் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் இதை உங்க டெவலப்பர் கொடுத்து கரெக்டான பிளேஸ்ல பிளேஸ் பண்ண சொல்லுங்க. அவ்வளவுதான் கைஸ். ஒன்ஸ் பிளேஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் கொடுத்துருக்க ChatGPT எல்லாமே தனித்தனியாக கொடுக்குற மாதிரி. ஸோ இது என்ன பண்ண ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து நம்மளோட ஐடி, இதான் நம்மளோட ஐடி மறந்துடாதீங்க. நம்ம நீங்க டெவலப் பண்ணவும் உங்களுக்கு ஒரு ஐடி கொடுக்கும். அந்த ஐடி கரெக்டாக கொடுத்தா தான் கரெக்டாக அந்த இடத்துல உங்களுக்கு பேஸ்ட் பண்ணி கொடுத்துரும். பாருங்க, பேஜுக்கு தனியாக கொடுத்துச்சு. இது எங்க ரீப்ளேஸ் பண்ண நான் சொல்றேன் உங்களுக்கு. இது பேஜும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வியூ கான்டென்ட், அப்புறம் இது ஆட் டு கார்ட், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கிறது செக் அவுட் பேஜ், இது வந்து தேங்க்யூ பேஜ். இது எங்க ரீப்ளேஸ் பண்ணா, நமக்கு ஆல்ரெடி மெட்டா ஒரு கோடு கொடுத்துருக்கு பாருங்க, இங்க கொடுத்துருக்கு பாருங்க, மெட்டா கொடுத்த கோடு. இந்த கோட்ல இங்க இருக்கு பாருங்க FBQ சொல்லிட்டு, இந்த இடத்துல தான் நீங்க என்ன பண்ண போறீங்க. ஒண்ணு நான் பேஜ் வியூக்காக பண்ண போறேன்னா, இல்ல பர்ச்சேஸ்க்காக. ஜஸ்ட் இதை மட்டும் காப்பி ரிமூவ் பண்ணிட்டு பர்ச்சேஸ் ஈவெண்ட் பேஸ்ட் பண்ணுங்க, ஆட் டு கார்ட் பேஸ்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணி ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம், உங்களோட வெப்சைட்ல அப்லோட் பண்ணலாம். ஒன்ஸ் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இதை நீங்க கரெக்டா டெவலப்மெண்ட் கொடுத்து பண்ணுங்க. பிகாஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெப்சைட் யூஸ் பண்ணுவீங்க. WordPress யூஸ் பண்ணுவீங்க, சில பேர் வந்து ஓனர் PHP-ல கோட் பண்ணிருப்பீங்க. ஸோ அவங்க கிட்ட டெவலப்பர் கொடுத்து அவங்க ஆட்டோமேட்டிக் ஈஸியா பிளேஸ் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும், டைரக்டா இது ஓப்பன் பண்ணிட்டு, ஸோ காசா கிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணும். ஜஸ்ட் ஏதாச்சும் நீங்க எந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் VGN வந்து ஒரு ஆட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ VGN கிளிக் பண்றேன். VGN கிளிக் பண்ண உடனே அவங்க மெட்டா பிக்சல் கோட் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க, எப்படி செக் பண்றது. ஜஸ்ட் என்ன பண்றேன், இந்த கோடுக்கு பாத்தீங்கன்னா இதான் மெட்டா பிக்சல் ஹெல்ப்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து குரோம் எக்ஸ்டென்ஷன்ல டவுன்லோட் பண்ணலாம். இது ஆல்ரெடி தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்க ஃப்ரீயா தான் போய் செக் பண்ணி பாருங்க. இதை கிளிக் பண்ண உடனே பாத்தீங்களா, இவங்க என்ன போட்டிருக்காங்க, இவங்க ஒரு கோட் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க பாருங்க. இது என்ன ஈவென்ட் சொல்லி கிளிக் பண்ணி பார்க்க முடியும். பேஜ் வியூ, அதாவது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்த பார்த்தா இந்த டெம்ப்ளேட் மட்டும் கரெக்டா என்ன பண்ணிருக்காங்க, இங்க இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. அந்த பிக்சலோட ஐடியா நமக்கு தெரியுது பாருங்க, என்ன கண்டென்ட் போட்டிருக்காங்கன்னு தெரியுது பாத்தீங்களா. ஸோ இந்த பேஜ்ல அவங்க பேஜ் பிக்சல் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. இந்த லேண்டிங் பேஜ்ல அவங்க பேஜ் பிக்சல் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. இதுவே நான் என்கொயரி கொடுத்தேன்னா இது வந்து அவங்களோட செக் அவுட் பேஜ். இங்க இருக்கு பாருங்க, பட்டன் கிளிக்னு சொல்லிட்டு அது நமக்கும் வந்து கொடுத்துருக்காங்க பட்டன் கிளிக். இப்போ வந்து பார்த்தா அவங்க பட்டன் கிளிக் பேஜ்ல இருக்காங்க. இதே நான் சப்மிட் பண்ண ஓடிபி வந்துச்சுன்னா அவங்க வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க, செக் அவுட் பேஜுக்குள்ள வரும். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து ஒன்னா ட்ராக் பண்ணும். ஸோ இதை நீங்க எப்படி செக் பண்ணலாம்னா, இந்த மாதிரி நீங்க ஃபேஸ்புக் பிக்சல் ஹெல்ப்பர் குரோம் எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணி ஈஸியா செக் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த பேஜ்ல வந்து 2 ட்ராக் ஆகுது. ஒன்னு வந்து பேஜும் ட்ராக் ஆகுது, இன்னொன்னு சப்ஸ்கிரைபர் பட்டன் கிளிக்கும் ட்ராக் ஆயிருக்கு. ஜஸ்ட் நான் சப்மிட் கொடுத்த உடனே எனக்கு இன்னொரு நாள் ட்ராக் ஆகும், செக் அவுட்னு ட்ராக் ஆகும். ஒன்ஸ் நான் பப்ளிஷ் அதாவது சேல் முடிச்ச உடனே எனக்கு தேங்க்யூ பேஜ் கொண்டு போவோம். தேங்க்யூ பேஜ் என்ன ஷோ ஆகும், பர்ச்சேஸ் ஈவென்ட் ஷோ ஆகும். ஸோ அப்போ லாஸ்டா தேங்க்யூ பேஜ் போகும், 4 ஈவெண்ட் கிளிக் ஆகும். இதை நான் ஈஸியா வந்து என்ன பண்ணலாம், மெட்டா பிக்சல்ல பார்க்க முடியும். ஸோ இதுதான் கைஸ் ஓவரால் கான்செப்ட்.
ஒன்ஸ் நீங்க என்ன பண்றீங்க, கோடு ஜென்ரேட் பண்றீங்க, கரெக்டான இடத்துல பிளேஸ் பண்றீங்க, அதை மெட்டா பிக்சல் ஹெல்ப் மூலமா செக் பண்றீங்க. உங்களோட இது வந்து பார்த்தா இந்த மாதிரி ஆக்டிவ் காட்டணும். ஆக்டிவ் காட்டுறதுக்கு அப்புறம் உங்களோட பிக்சல் ஒர்க் ஆகுது, அதை கரெக்டா ட்ராக் ஆக செக் பண்ணுங்க. இப்படிதான் உங்க பிசினஸ்க்காக மெட்டா பிக்சலை கரெக்டா இன்ஸ்டால் பண்ணி ட்ராக் பண்ணணும். இதை மட்டும் நீங்க கரெக்டா பண்ணிட்டா உங்களோட டார்கெட் ஈஸியா உங்களால ரீச் அவுட் பண்ண முடியும்.